இன்றைய ஆதங்கம் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு வெளிநாட்டு அதிதியை நாங்கள் சந்திக்க வருகின்றோம். வெளிநாடு என்று சொல்வதை விட எங்களது தொப்புக்குடி உறவு என்று சொல்வதுதான் பொருத்தமான நினைக்கின்றேன். இந்திய சட்டசபையின் முன்னாள் உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தற்போதைய தலைவரும் ஆகிய கௌரவ தமிமுன் அன்சாரி அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்தியாவை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லது முஸ்லீம் சனத்தொகையை பற்றி சொல்கின்ற பொழுது உலகளாவிய முஸ்லிம்களிலே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடாக இந்தோனேசியா இருக்கின்றது. 24 கோடி பேர் அங்கு வசிக்கிறார்கள். அடுத்தபடியாக 24 கோடி பேர் பாகிஸ்தானில் வசிக்கிறார்கள். மூன்றாவதாக இந்தியாவில் 70 கோடி பேர் வசிக்கிறார்கள். ஆனால் சிறுபான்மையாக 20 கோடி பேரும் சிறுபான்மையாக வாழ்கின்ற 20 கோடி பேரும் தங்களை ஒரு இனக்குழுமமாக தகவமைத்துக் கொள்வதிலே எவ்வளவு தூரம் வெற்றியடைந்திருக்கிறார்கள். நீங்கள் சுட்டி காட்டினீங்க, இந்தோனேஷியாவில் பாகிஸ்தானில் தலா 24 கோடி பேர் இருக்கிறாங்க, இந்தியாவில் 20 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்ல போனால் இந்த இந்தோனேஷிய பாகிஸ்தான் எண்ணிக்கையை விட இந்தியாவில் இந்திய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் அது குறைத்து கூறப்படுகிறது. உண்மை அறுதியிட்டு உறுதிப்பட அவர்களால் அதை கூற முடியாத ஒரு அரசியல் அதன் பின்னாலே ஒளிந்திருக்கிறது. ஆக உலகிலேயே அதிகமாக முஸ்லீம்கள் வாழும் நாடாக எங்களுடைய இந்திய திருநாட்டை கூறிக்கொள்ளலாம். அதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். தேசத்தால் நாங்கள் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், ஏற்றுக்கொண்ட கொள்கையால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதை பெருமிதத்தோடு உலகமெங்கும் பறைசாற்றி வருகின்றோம். எங்களுடைய நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் சமூகவியல் நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருப்பதை இலங்கை போன்ற நாடுகளில் மட்டுமல்ல, அண்டை நாடுகளில் மட்டுமல்ல, உலக முழுக்க வாழக்கூடிய நாடுகளில் எல்லாருமே நீங்கள் எல்லாம் பார்த்து வருகிறீர்கள். ஆனாலும் இது போன்ற அரசியல் நெருக்கடிகள் தேசிய அளவில் இருந்தாலும் வட இந்தியாவில், குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் தான் அதிகமான அடக்குமுறைகள் முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இருக்கின்றன. தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளத்தில் இத்தகைய நிகழ்வுகள், சம்பவங்கள், நெருக்கடிகள் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் வாழக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள், ஏனைய முஸ்லீம்கள், கிறிஸ்தவர் உள்ளிட்ட இதர சிறுபான்மை மக்களோட நேசத்தை அவர்கள் பேணி வருகிறார்கள். சிறுபான்மையினரும் அதே போன்ற நேசத்தை அவர்களோடு கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற வகுப்புவாத அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தென்னிந்தியாவை பெரிதாக வெற்றி கொள்ள முடியவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவிலே அவர் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை. அப்படி இருந்தும் கூட இந்திய அளவில் முஸ்லீம்கள் தாங்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை சட்டப்பூர்வமாக ஜனநாயக வழியிலே எதிர்கொள்கிறார்கள். மதச்சார்பற்ற கட்சிகள், மதச்சார்பற்ற அமைப்புகள் அவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். மிக முக்கியமாக இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 90% அறுதி பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களோடு அன்போடும் நட்போடும் சௌரத்துவத்தோடும் இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும். சில சம்பவங்கள் நடக்குது. இப்போ சமூக வலைதளங்கள் பெருகிவிட்ட ஒரு சூழலில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக் இதிலெல்லாம் இந்திய முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனுக்குடன் வெளியில் வருது. இப்போ கூட நீங்கள் ஒரு ரயிலில் ஒரு முஸ்லீம் பெரியவர் கடுமையாக தாக்கப்பட்ட காட்சி இலங்கையிலாம் அது இவ்வளவு தூரம் பரவி இருப்பதை நான் தான் நானே தெரிந்து கொண்டேன். இப்போ அந்த அளவுக்கு அங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், பாசிச நடவடிக்கைகள் வெளியில் தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய நாட்டில் ஒரு சுபிட்சமான, அமைதியான, ஒருமைப்பாட்டை கட்டி காக்கக்கூடிய ஒரு அரசு அமையும், மக்கள் அதை கட்டமைப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நெருக்கடிகள் தானே வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டங்கள் சூழ்ந்தது. அந்த போராட்டங்களை காலத்தின் சூழலுக்கு ஏற்ப வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நெருக்கடிகள் தான் வாழ்க்கை, போராட்டம் தான் வாழ்க்கை என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரை எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. உண்மையில் முகலாய சாம்ராஜ்யம் 800 வருடங்கள் இந்தியாவில் ஆட்சி செய்தது பின்னர் அதனுடைய தடயங்களை அழிப்பதற்கான ஏற்பாடுகள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. பாபர் மசீத் இருப்பு அதில் ஒரு அடையாளமாக நாங்கள் கொள்ளலாம். இதே போல முஸ்லிம்களுக்குரிய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் குடியுரிமை சட்டம் வந்தது. இது போன்று ஆதார் கார்டு எடுக்க முடியாமல் கூட அந்த குடியுரிமை சட்டம் பாதிக்கப்படுவதாக நாங்கள் அறிந்தோம். பின்னர் வக்ஃப் வாரியம் சவாலுக்கு படுத்தப்பட்டது, முத்தலாக் சவாலுக்கு படுத்தப்பட்டது. இப்படியாக தேசிய ரீதியாக ஒரு மத்திய அரசிலிருந்து இந்திய முஸ்லிம் சமூக மக்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிலைமையிலே தமிழ்நாட்டிலே இப்படியான விவகாரங்கள் நாங்கள் காண முடியவில்லை. இதனை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? இது தமிழ்நாடு வித்தியாசமானதா அல்லது? அதாவது பல்வேறு இந்திய அரசியல் சமூகவியல் சூழல்களை நீங்கள் கேள்விகளாக கொடுத்துருக்கீங்க. இந்தியாவில் சில மாநிலங்களுக்கென்று
தனித்த கொள்கைகளும் அரசியல் சிந்தனைகளும் மரபுகளும் உண்டு. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், காஷ்மீர், நாகாலாந்து, மணிப்பூர், மேற்கு வங்கம், இந்த மாநிலங்களுக்கென்று தனித்த சிறப்பியல்புகள் உண்டு. அதில் மதச்சார்பின்மையும் ஜனநாயக கோட்பாடுகளும் அடக்கம். இந்த பகுதிகளில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்கள், அடக்குமுறைகள், அராஜகங்கள், பாசிச நடவடிக்கைகள் இங்கெல்லாம் குறைவு. அதிலும் கேரளாவை கம்யூனிசம் பக்குவப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டை பெரியார் அவர்களுடைய அடக்குமுறை எதிர்ப்பு கொள்கைகளும் திராவிட இயக்க சிந்தனைகளும் அதனுடைய நீட்சியாக இப்போது வளர்ந்து கொடுக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வுகளும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய பெரும்பான்மை மக்கள் அவர்கள் கோயிலுக்கு போவாங்க, முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க. இதெல்லாம் கடந்த ஒரு பாரிய அளவிலான ஒரு நெருக்கம் இந்த மக்களிடம் இருக்கு. தங்களுடைய வழிபாடுகளை மையமாக வைத்து அல்லது தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மையமாக வைத்து மோதல் போக்கி உருவாக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்கள் அவர்களிடம் இல்லை. ஒருவரை விட்டுக் கொடுக்காமல் சார்ந்து வாழ்கிறார்கள். இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இதை மிக அதிகமாக பார்க்க முடியும். நான் சுட்டிக்காட்டிய இதர சில மாநிலங்களிலும் அது உண்டு. ஆனால் தமிழ்நாடு தான் இதற்கு முன்மாதிரி. ஆக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒப்பீட்டளவில் பெரிய அளவில் நிம்மதியாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படலாம். ஆனால் அது அவங்களுடைய வாழ்வுரிமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. என்று சொன்னால் வளரும் தலைமுறையினர் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு அமைதி தேவை, ஒற்றுமை தேவை என்பதை யதார்த்தமாக உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இந்து சோதரர் இல்லாமல் முஸ்லீம் இல்லை, ஒரு முஸ்லீம் சோதரர் இல்லாமல் இந்து இல்லை, இருவரும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இல்லை என்ற அந்த கலை யதார்த்தம் இருக்கிறது. அது இந்தியா முழுக்க பரவ வேண்டும் என்று தான் நாம் விரும்புகின்றோம். வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நல்லா இருக்கு, இதே போன்று நம்ம வடக்கும் இருக்கணும்னு சொல்லி விருப்பம் அந்த மக்களிடம் இருக்கு. ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அவருடைய தவறான மக்கள் விரோத அரசியல், RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் போன்ற சில அமைப்புகளுடைய மூர்க்கத்தனமான சிறுபான்மை விரோத போக்குகள் இவையெல்லாம் அதற்கு தடையாக இருக்கிறது. அதையெல்லாம் கடந்த மக்கள் மீண்டு வருவார்கள் வட இந்தியாவில். நிச்சயமாக எங்களுடைய நாடு இந்தியா ஒரு பாரம்பரியமான கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பொதுத்தன்மை மிக்க ஒரு நாடாக உலகில் மீண்டும் நிறுவப்படும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உண்மையிலே தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. அங்கிருந்து வருகின்ற தகவலுக்கு நல்லபடியாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்தியா மொத்தமாக இந்தியாண்டு வரும் பொழுது அது இந்திய முஸ்லீம் எதிர்ப்பு ஒரு நாடாகத்தான் வெளியிலே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் மாலைதீவு, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அனைத்தும் இந்திய விரோத நாடுகளாக தான் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னென்னால் இந்திய முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயங்கள் காரணமாக அவர்கள் இந்தியாவை கருத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இதற்குரிய ஆதாரமாக இருக்கலாம் நினைக்கின்றேன். இந்த நிலைமையிலே நீங்கள் பாஜக பற்றி சொன்னீர்கள். பாஜகவுடைய முகவர்களாக இந்தியாவிலே நாங்களும் தமிழ் பேசுகிறோம், நீங்களும் தமிழ் பேசுகிற வகையில் சினிமா அவங்களையும் எங்களையும் ஒன்றிணைக்கிறது. கமல்ஹாசன், குஷ்பு அவர்களுடைய இந்த போக்கு ஒரு எதிர்ப்பரசியல் போக்காக அவர்கள் இதை கொண்டு வந்தார்கள். தற்பொழுது விஜய் அந்த இஃப்தாரிலே கலந்து கொண்டிருந்த விட ஒரு இனக்காப்பாட்டு அரசியலுக்கு அவர்கள் வருவது போல தெரிகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன? முதலில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். சில அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்றன, முஸ்லீம்களுக்கு எதிரான சில நடவடிக்கையின் காரணமாக அவர் அவ்வாறு இருக்கிறார்கள் சொல்லி அது அவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரை எங்கள் நாடு இந்தியா, எங்கள் தேசத்தை நாங்கள் வேறு எவரிடம் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய சில சங்கடங்களை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டே நாங்கள் தீர்த்துக் கொள்ள நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் நாட்டை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே எங்களுக்கு எதிரிகள் தான். அந்த வகையில் நாங்கள் எங்கள் தேசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அடுத்து தமிழ்நாட்டு அரசியலுடைய சமகால நிகழ்வுகளை சுட்டி காட்டி கேள்வியாக கேட்குறீங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது சினிமாவும் கலந்ததாகவே பயணித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியை ஐயா காமராஜர் போன்றவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் பெரியாருடைய தாக்கம், அண்ணாவுடைய அரசியல் எழுச்சி இவையெல்லாம் வீறு கொண்டு மக்களிடம் எளிமையாக போய் சேருவதற்கு சினிமா என்ற வாகனம் விரைவாக வழிவகுத்தது. அது இன்றும் தொடர்கிறது. எங்களை போன்ற கொள்கைசார் அரசியல் கட்சிகளுக்கு, தலைவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. தலைவர்களை களத்தில் தேடுங்கள், சினிமா அரங்கில் தேடாதீர்கள் என்ற கருத்தினை கொண்டவர்கள் நாம். அதே நேரத்தில் சினிமாவிலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது. எந்த துறையிலிருந்தும் யாரும் வரலாம்.
அவருடைய தொண்டின் அடிப்படையில் மக்கள் ஆதரவு கொடுத்தால் அவர்கள் எந்த பீடத்திலும் அமரலாம், மாறுபட்ட கருத்து இல்லை. அதே சமயத்தில் சினிமாவை மட்டுமே மூலதனமாக கொண்டு வருவது நியாயம்தானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதையும் கடந்து அவர்கள் வருகின்ற பொழுது களத்திலே சந்திக்க வேண்டிய சூழலை நாம் சந்தித்து தானாக வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஏற்படுத்திய தாக்கத்தை இதுவரையும் யாரும் ஏற்படுத்தவில்லை. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலகட்டம் இருந்தது, மக்களுடைய உளவியல் அப்படி இருந்தது. அதன் பின்னாலே அதிமுகவில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் படிப்படியாக அரசியலை கற்று வந்தார்கள். சிறிய சிறிய பொறுப்புகளை பெற்று அந்த பொறுப்புகளில் சாதித்து அதன் பிறகு அந்த கட்சியை உயிர் பொறுப்புகளை பெற்று முதலமைச்சராக வந்தார்கள். அதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அவர் வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த கட்சி எடுத்த சில அரசியல் பிழைகளின் காரணமாக ஒரு தேக்க நிலையை சந்தித்தார். அதன் பிறகு எதிர்பாராத விதமாக உடல்நலம் குன்றியது அவருடைய அரசியலேயே இடத்துல அரசியலுக்கு வேகத்திலே ஏற்படுத்தி எதிர்பார்த்த இலக்கை அவராக எட்ட முடியாமல் போய்விட்டது. இடைக்காலத்திலே பலரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தார். நடிகர் சிவாஜி கணேசன் வந்தார், தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பிச்சார். பாக்கியராஜ் வந்தார், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சார். டி ராஜேந்திரன் வந்தார், தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சார். ராமராஜன், இப்படி பல பேர் வந்தாங்க. வந்த விதத்தில் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவரெல்லாம் முழுநேர அரசியலுக்கு தங்களை தயார்படுத்தவில்லை, ஆர்வம் காட்டவில்லை. சினிமா துறையை மட்டுமே நம்பி வந்த விளைவு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் அவரை பற்றி பேசுவதை விட இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, யூரோப், வளைகுடா நாடுகள்ல அதிகமாக மக்கள் பேசுறதுக்கான என்னன்னா சினிமா. ஏன்னா இன்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழக்கூடிய தமிழர்களும் இணைப்பது மொழி. அந்த மொழியை ஒரு பெரிய உந்து சக்தியாக மாற்றி ஒருங்கிணைப்பது சினிமா. இதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இங்க ஒரு சினிமா வந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போகுது. இப்போ சமூக வலைதளம் வந்தது அப்புறம் அந்த சினிமாவுடைய சில காட்சிகள் கத்தரிக்கப்பட்டு அது வேகமாக இன்னும் பரப்பப்படுகிறது, நகைச்சுவைகள் உட்பட. அதனால சினிமாவுடைய தாக்கம் என்பது புலம்பெயர் தமிழர்கள் இருப்பது ஆச்சரியம் இல்லை. அந்த தாக்கத்தை மையமாக வைத்து விஜய் என்ன சாதிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் வந்திருக்கிறார். அவருடைய வருகையில மக்களை அவர் சந்திக்க வேண்டும், பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், நிர்வாக அமைப்புகளை கட்டமைக்க வேண்டும். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர், இதெல்லாம் பெரிய பாரிய அளவிலான பணிகள். இதெல்லாம் அவர் செய்து களத்துக்கு வரட்டும். யதார்த்தமா அவரே ஒரு கிறிஸ்தவ சமூகத்துக்கு பின்னணி கொண்டவர் தான். ஆனால் அவர் அப்படி பார்க்கல மாட்டோம். நடிகர் விஜயா தான் பார்க்குறாங்க. இதை நம்ம யாரையும் சிறுமிப்படுத்த விரும்பல. கூடுதலாக நடிகர் விஜய் அவர்கள் ஒரு இஃப்தார் நோன்பு உத்தரவு நிகழ்ச்சி சமீபத்தில் ஏற்படுத்தியிருந்தார். அதில் ஒரு 2000-3000 முஸ்லீம்களும் மற்ற மக்களும் பங்கெடுத்திருக்காங்க. அவர் தன்னை முஸ்லீம்களுடைய நண்பனாகவே காட்ட விரும்புகிறார். நம்ம அதையெல்லாம் குறை சொல்லலை. வரட்டும், மக்களுடைய ஆதரவு தான் வர முடியும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கொள்கை பலத்தோடு களத்தில் இருக்கிறது. எல்லோரையும் எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் ஆளுமை கொள்கை பலம் அவர்கள் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். எதிர்கட்சியாக யார் வருவது என்பது தான் அதிமுகவுக்கு, விஜய்க்கு, மற்றவர்களுக்கும் போட்டி. 2026 சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து செயல்பட போகிறது. அதிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் பங்காளியாக இணைந்து கேட்க போகிறார்கள். அந்த வகையில் எங்கால் மறுபக்கத்திலே டிஎம்கே இருக்கிறது, மனிதநேய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறது. டிஎம்எம்கே இப்பொழுது இருக்கிறது நினைக்கிறேன், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கிறது நினைக்கிறேன். இப்படி இந்திய அரசியலும் ஒரு பல கோணங்களை கொண்ட ஒரு அரசியலாக காண்கின்றோம். இதை நீங்கள் எப்படி இந்திய அரசியலை பற்றி கொஞ்சம் இந்திய முஸ்லிம்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம்களுடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் நடவடிக்கைகளை, முடிவுகளை தமிழ்நாடு முஸ்லீம் சமுதாயம் எடுத்து வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிஜேபி திமுக கூட்டணி ஏற்படுகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு எதிராக முஸ்லீம்கள் வாக்களித்தார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு எதிராக முஸ்லீம்கள் வாக்களித்தார்கள். சில நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு ஆர்கே நிறுத்துகின்ற போது பெருவாரியாக வாக்களித்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு முஸ்லீம் வேட்பாளராக நிறுத்தவங்க அங்கே அவருக்கு பெருவாரியாக வாக்களித்தார்கள். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது உண்டு. ஆனால் குடியுரிமை கருப்பு சட்டங்கள், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, இந்த சட்டங்கள் வந்த பிறகு தங்களுடைய வாழ்வுரிமையை, மண்ணுரிமையை, குடியுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த அரசியல் கட்சியால், தலைவர்களால் தங்களுடைய இந்த நலன்களை பாதுகாக்க முடியுமோ அவர்களை நோக்கி செல்வதுதான் புத்திசாலித்தனம் என்று உணர்ந்து தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் பக்கம் அறுதி பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் பக்கம் வந்ததனால் மற்ற அரசியல் கட்சியை வெறுக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல.
பாஜகவை எதிர்க்கக்கூடிய கொள்கை பலம் இவரிடம் இருக்கிறது. மற்றவர்களிடம் பாஜகவை எதிர்க்கிறார்கள், ஆனால் அந்த எதிர்ப்பிலே ஒரு வலிமை இல்லை, ஒரு கொள்கை யதார்த்தம் இல்லை. அப்போ கொள்கை யதார்த்தத்தோடு சித்தாந்த பலத்துடன் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் வரவழைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி அதிமுக இருக்கிறது. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதை நோக்கி நகர்கிறார்கள், அதை நோக்கி இருக்கிறார்கள். குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழல் தமிழ்நாட்டில். இது கேரளாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒன்று சிபிஎம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணி, அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. ரெண்டுமே மதச்சார்பற்ற கட்சிகள் தான். கேரளாவை பொறுத்தவரை யாரை வேணாலும் ஆதரிப்பாங்க. கர்நாடகா வரும்போது காங்கிரஸ் ஆதரிப்பாங்க. மேற்கு வங்கம் வரும்பொழுது மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரிப்பாங்க. பீகார்ல வரும்போது லாலு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தான் ஆதரிப்பாங்க. உத்தரப்பிரதேசம் வரும்போது முலாயம் சிங் யாதவ் அவர்களுடைய தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியை ஆதரிப்பாங்க. இதர மாநிலங்களில் காங்கிரஸை தேர்வு செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவை வீழ்த்தக்கூடிய மாற்று சக்தி எது என்பதை கண்டறிந்து சிறுபான்மையினர் வாக்களிக்கிறார். தமிழ்நாட்டிலும் அப்படிதான் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நோக்கி முஸ்லிம்கள்கிட்ட சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். இதையும் கடந்து 40 வயதுக்கு உட்பட்ட தமிழ் இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ இளைஞர்கள் பாஜக எதிர்ப்பில் இருக்காங்க. ஏன்னா பாஜக இந்தியை திணிக்குது, தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து வட இந்தியர்களை அரசு துறைகளில் அதிகமாக புகுத்துகிறது, பாஜகவுடைய அரசியல் கரம் ஓங்கிவிட்டால் தமிழ்நாட்டுடைய மரபுகள் பாதிக்கப்படும், கொள்கைகள் பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வு. அதனால 40-45 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள்லாம் பொதுவாக சாதி மதங்களை கடந்து பாஜக எதிர்ப்பில் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு மாற்றுத் தீர்வாக இப்போதும் திமுக தான் இருக்கு. விஜய் போன்றவர்கள் வந்ததுனால பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் உங்களை போன்ற புறம்பெயர்ந்த அல்லது வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் கேட்கிறாங்க. தாக்கம் இருக்கு. நான் ஒரு சினிமாத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, முதல் தலைமுறை வாக்காளருக்கு மத்தியில் ஒரு சின்ன சதுரங்கள் இருக்கதான் சொல்லி, ஆனால் அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்காது, ஆட்சியில் அவர்களை அமர்த்துவதற்கு வழிவகுக்காது. இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்.